ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என கண்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கையை பிடித்து சொல்லுகிறார், இனி வருகிற நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். முன்பாக புறப்பட்டு வந்து அநேக நன்மையான காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பல நாட்களாக சிறையிருப்பில் இருக்கும் ஜனங்களைப் போல் நீங்கள் புலம்பினீர்கள், துக்கித்துக் கொண்டிருந்தீர்கள், துயரத்தை சுமந்தவர்களாக இருந்தீர்கள். அதிலே ஆண்டவர் தம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்தி நலமானதை வருஷிக்க பண்ண போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52:12 சற்றே நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். தேவ ஜனத்தின் நாட்களிலே ஒரு இருண்ட காலங்கள் இருந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றன. பல நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட வருவதற்கு ஏதோ ஒரு தடைகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு முன்பாக கடந்து வருகிற ஒரு காலம்தான் இனி வருகிற நாட்களிலே. ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார், தேவ ஜனங்களே, தேவனை பார்க்க முடியாமல், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்தீர்கள். இனி அப்படி அல்ல. தேவன் உங்களுக்கு முன்பாக வரப்போகிறார், பின்பாக உங்களை காப்பாராம். அதனுடைய மறுபொருள் என்ன? வெற்றியின் செய்தியை கேட்பீர்கள், நிறைவானதை காண்பீர்கள். பல நேரங்களிலே வெற்றியின் செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில பகுதிகள் தோல்வி அடைந்ததை போல் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முன்பாக போகிற தேவன் காக்கிறவராய் இருக்கிறார், சம்பூர்ணத்தை நமக்கு தருவாராம். பல நேரங்களில் நம்முடைய எல்லைகளுக்குள் சம்பூர்ணத்தை எதிரியாகிய பிசாசு பறித்துவிட்டு செல்கிறான். நம்முடைய சம்பூர்ண வாழ்வை கெடுக்கும்படியாக அநேக களைகளை விதைத்து விடுகிறான், துயரமான காரியத்தை உருவாக்கி விடுகிறான். உங்கள் எல்லைகளிலே துயரம் துயரம் சம்பூர்ணம் இல்லை இல்லை என்று நீங்கள் புலம்பினீர்கள். வேதம் சொல்லுகிறது, காக்கிற தேவன் நம்மோடு கூட வருவார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! என கண்பான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு காரியத்தில் நடுக்கத்தோடு பயத்தோடு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய தேவன் அந்த பகுதியிலே உங்களுக்கு சுபிட்சமான மேன்மையான நிறைவான காரியத்தை தேவன் உருவாக்கி கொடுப்பார். அது எப்படி பிரதர் நடக்கும்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சரி, இன்று நீங்கள் கலங்கின இடத்திலிருந்து ஒரு நற்செய்தியை தேவன் உங்களுக்கு உருவாக்குகிறார். ஏன்? அவர் முன்பாக புறப்பட்டு விட்டார். அதுதான் அதனுடைய ரகசியம். அநேகர் உங்களுக்காக பேசும்படியாக வந்தார்கள், அநேகர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக வந்தார்கள். ஆனாலும் வாய்க்கவில்லை. சோர்ந்து போகாதீர்கள், அவர்கள் மனிதர்கள் தான். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ உங்களோடு கூட வருகிறபடியினால் அவர் உங்களுக்கு முன்பாக யாவையும் ஏற்படுத்தி நற்செய்தியை காணப்படுகிறார். சரி, இன்று தேவன் நமக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45:4 சற்றே நீங்கள் கேளுங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவராகிய தேவன் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு முன்பாக புறப்பட்டு கோணலானவைகளை செவையாக்கி எத்தனை பெரிய ஆச்சரியமான காரியத்தை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மறைவிடங்கள் இருக்கிற பொக்கிஷம் புதையல்கள் அது உங்களுக்கு அருளப்படுமா? இந்த காட்சிகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பொக்கிஷம், மறுபக்கத்தில் புதையல். இந்த இரண்டு காரியத்தையும் தேவ ஜனத்திற்கு தேவையாக இருந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பல காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கு தேவை. உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கூட
உங்களுக்கு தேவையானதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ மனதுருகி உங்கள் மேல் பாசம் வைத்து உங்களை நேசித்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நன்மையான செய்தியை கேட்க பண்ணும்படியாக அவர் தம்முடைய கரத்தின் செயலை வெளிப்படுத்துவார். சரி, பொக்கிஷங்களை கொடுப்பார், புதையல்களை காண பண்ணுவார். இதெல்லாம் எவனமாக காட்சியளிக்கின்றன என கண்பானவர்களே, பொக்கிஷம் என்று சொன்னால் சேர்த்து வைக்கப்படுகிறவைகள், புதையல் என்று சொன்னால் அது மறைக்கப்பட்டிருக்கிற காட்சிகள். சில நேரங்களிலே நீங்கள் சேர்த்து வைத்த சில நன்மைகளை உங்களால் காண முடியாது. நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை உங்களால் சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து சில பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருந்தீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய பலன்களை புசிக்கிற காலங்கள் வந்துவிட்டது. உங்களுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு எதிராக வீசின காற்றுகள், உங்களை தடுமாற பண்ணின சில சம்பவங்களை ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விட்டு மாற்றுவார். அதற்கு பதிலாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பொக்கிஷங்களை, பலன்களை உங்கள் கண்கள் காணும்படியாய் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்கிறார். இந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள். சில நாட்கள் உங்களுடைய மனதிலே ஒரு கலக்கம் இருக்கிறது. ஆண்டவரே, இது எனக்கு நீதியாய் வர வேண்டியவைகள், ஆனால் அது எனக்கு கிடைக்கலையே, அது எனக்கு கிடைக்கலையே, இந்த நீதியான பலன் கிடைக்கவில்லையே, கிடைக்கவில்லையே. எவ்வளவோ நான் கடினமாக உழைத்தேன், முயற்சி எடுத்தேன், பிரயாசப்பட்டேன், ஆனாலும் அது கிடைக்கவில்லையே, கிடைக்கவில்லையே. துக்கித்தது போதும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு புதிய செய்தியை உங்கள் எல்லைகளிலே கேட்க பண்ணுகிறார். பொக்கிஷங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதனுடைய மறுபொருள் பலன்கள் உங்கள் எல்லைகளுக்குள் வரப்போகிறது, வரப்போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சத்துரு பல நேரங்களிலே நம்முடைய பலன்களை, நமக்கு வர வேண்டிய நீதியான நன்மைகளை முடக்க நினைப்பான். இன்றைக்கு ஆவியானுடைய அக்கினியின் பலன், பரிசுத்தாவினுடைய வல்லமையின் பலன் உங்களுக்கு முன்பாக இருந்த தடுப்பு சுவர்களை உடைத்து உங்களுடைய நன்மைகளை முடக்கி வைத்திருக்கிற அந்த மனுஷிக வல்லமைகள், போராடுகிற துஷ்ட வல்லமைகளை தேவன் அப்புறப்படுத்தி ஒரு ஜெயத்தின் செய்தியை கொடுத்து உங்களுடைய கண்கள் பலன்களை காணும்படியாய் தேவன் உதவி செய்ய போகிறார். ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்கள், இந்த புதையலை குறித்து பார்க்கும்போது அது புதுமையாக காண்கிற காட்சி. யாருமே பார்க்கல பிரதர். உங்களுடைய கண்கள் ஒரு ஆச்சரியமானதை பார்க்கும், புதிதானதை பார்க்கும். ஏன்? உங்களுக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் புறப்பட்டு இருக்கிறார். பல நேரங்களில் நீங்க நினைத்து பார்த்திராத காரியங்கள். புதையல் திடீரென்றுதான் அந்த செய்தி வரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிற என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக புறப்பட்டு புதையல்களை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய காரியங்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் நினைத்து பார்க்காத காரியம், நீங்கள் சிந்தித்திராத காரியம். திடீரென்று ஒரு அதிசய செய்தி தான் புதையலாக இந்த உலகிலே பார்க்கக்கூடிய காட்சிகள். ஆண்டவர் இந்த வார்த்தையை இவ்வளவு தெளிவாக ஏன் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? உங்களுடைய நாட்கள், உங்களுடைய காலங்கள் ஒரு புதிய ஆச்சரியத்தோடு கூட தொடங்க வேண்டும். ஒரு புதுமையானதை கண்டு நீங்கள் மகிழ்ந்து தேவனை துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, புதையல் என்கிற ஒரு செய்தி ஊருக்குள் பரவும் என்று சொன்னால் அநேகர் அதை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒவ்வொரு நன்மைகளும், ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களும் அநேகர் காணும்படியாக, அநேகருக்கு மத்தியிலே ஒரு வெளிச்சமாக, அநேகருக்கு மத்தியிலே ஒரு சந்தோஷத்தின் செய்தியாக உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஊழிய பாதைகளை தேவன் பிரகாசிக்க வைக்க போகிறார், பிரகாசிக்க வைக்க போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மறுபக்கத்தில் நமக்கு முன்பாக கடந்து வருகிற தேவன் செய்கிற காரியத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. 2 நாளாகம புத்தகம்
14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சற்றே நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது தேவனுடைய செயலை குறித்து வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, யூதயா நாட்டின் மேல் எத்தியோப்பிய ராஜா ஒரு நாள் படையெடுக்கிறார். அந்த யூதயா தேசத்தில் துயரம் நிகழ வேண்டும், சிறுமை உருவாக வேண்டும், கன்னிகளிலே அகப்படுத்த வேண்டும், அவர்களை அடிமையாக்க வேண்டும், புலம்ப வைக்க வேண்டும் என்று சொல்லி எத்தியோப்பியா நாட்டு மன்னன் யூதயா நாட்டு மக்களை அவனமாக நினைத்தான். நெருங்கி வந்து பிடிக்கவும் நினைத்தான். இந்த செய்தியை கேட்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்த்திராத நேரத்தில் நிகழும்படியாக புறப்பட்டு வரும். ஆனால் அந்த செய்திகள் புறப்பட்டு வருகிற நேரத்தில் உங்களுடைய கண்கள் எல்லாம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இந்த யூடியூப்ல இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக வந்திருக்கும் சம்பவங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். யூதயா நாட்டின் மேல் படையெடுத்த எத்தியோப்பியரை அப்புறப்படுத்தும்படியாக யூதயா தேசத்தின் ராஜா சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களில் நின்று உங்களை விடுவிக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு அவருடைய செயலை தொடங்க போகிறார். பல காரியங்கள் உங்களை சிறையாக்கும்படியாக, சிறை பிடித்துக் கொண்டு போகும்படியாக உங்கள் எல்லைகளை நெருங்கிவிட்டதோ, உங்களை ஒடுக்கும்படியாக சில அம்புகள் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறதோ, சில பெலிஸ்திய ஆவிகள் உங்களை சிறையாக்கும்படியாக, கலங்க பண்ணும்படியாக, உங்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தும்படியாக நாட்கள் குறித்திருக்கிறார்களோ, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு மகிமையான காரியத்தை செய்ய போகிறது. வேதம் என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றுமாக இருக்கின்றன. என் அன்புக்குரியவர்களே, தேவன் எழுந்தருளினார். மிகப்பெரிய ஒரு சேனை நின்று கொண்டிருக்கிறது. அந்த சேனையை பார்த்து யூதயா மன்னன் சோர்ந்து போகவில்லை. இந்த சேனைக்கு நடுவில் எனக்கு தப்புவிக்கிற தேவன் இருக்கிறார், அவர் வந்தால் போதும் என்று சொல்லி அவரை நோக்கி கெஞ்சினார். சரி, இன்றும் கூட உங்களுக்கு ஒரு நற்செய்தி புறப்பட்டு வருகிறது. தேவன் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார், செய்ய போகிறார். யூதயா நாட்டு மன்னன் என்ன நினைத்திருப்பான்? தேவன் எப்படியாகிலும் உதவி செய்வார். ஆனால் என்னென்ன உதவிகளை செய்கிறார், எப்படி செய்கிறார் என்று அவருடைய செயலை குறித்து வேதம் திட்டமாக சொல்கிறது. சத்துருக்களை ஓட பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை பலன் கொள்ளாமல் போகும்படியாக முறிந்து விழ பண்ணியிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் நீங்க நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த சத்துரு எப்படியா ஓடுவான், இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இந்த வியாதி பலவீனங்கள் எப்படி மாறும், இந்த தோல்விகள் எப்படி மாறும், இந்த காயங்கள் எப்படி மாறும், இந்த கண்ணீர்கள் எப்படி மாறும், இந்த துயரங்கள் எப்படி மாறும், இந்த சஞ்சலங்கள் எப்படி மாறும், இந்த நிந்தை எப்படி மாறும், மாறும் மாறும். தேவன் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு வந்தால் அது மாறத்தான் செய்யும், மாறத்தான் செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காதுகளிலே சத்துரு சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறான். இது மாறாது, இது நடக்காது, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ பலவீனப்பட்டு போய்விடுவாய், தோற்று போய்விடுவாய் என்று பலவிதமான பொய்களை சொன்னான். இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு உன் சத்துருக்களை ஓட பண்ணுவேன், நொறுங்கி போக பண்ணுவேன். இதுதான் தேவனுடைய செயலாக வேதம் சுட்டி காட்டுகின்றன. என அன்பானவர்களே,
நடந்த காட்சிகளை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் யூதயா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அந்த யூதயா மக்களுக்காக தேவன் இறங்கினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் தேவனுடைய இரக்கம் இப்பொழுது இறங்கி வருகிறது. உங்களை சிறையாக்க நினைத்த எல்லா சத்துருடைய திட்டங்களையும் தேவனுடைய வல்லமை உடைக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நீங்கள் ஒடுங்கி போவது இல்லை, நீங்கள் சுகித்திருப்பீர்கள். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, எத்தனை பெரிய ஆச்சரியம்! பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். தேவன் நமக்காக செய்கிற காரியத்தை உணராமல் இருந்து விடுகிறோம். நமக்கு ஒரு பரலோகம் உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் சிங்காசனத்தில் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு வந்த காட்சிகளையும் கவனிக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதையும் தேவன் கவனிக்கிறார். என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியங்கள் கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. என்னுடைய மனதில் பல முறையும் சோர்வுகள் தொற்றி பிடித்தது உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. சோர்வுகளும் கலக்கங்களும் வருகிற அந்த நேரத்தில் தேவன் என்னிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை நினைப்பூட்டுவார். ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்? என்னுடைய வல்லமைக்காக, என்னுடைய கிரிகளுக்காக ஏன் நீ ஜெபிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை சிறையிருப்புகள், எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை மன அழுத்தங்கள், எத்தனையோ கன்னிகள் எதிராக புறப்பட்டு வந்து சிறையாக்க நினைத்த போதிலும் சிறையாகி போக விடாமல் தேவனுடைய கிருபைதான் காத்து வந்தது. தேவனுடைய கிருபை எந்த ஒரு சிறையிருப்பிலும் நம்மை அமிழ்ந்து போகாதபடி தேவ கிருபை காத்து வந்தது. அந்த கிருபை உங்கள் குடும்பத்தையும் காக்கும், அந்த கிருபை உங்கள் குடும்பத்தையும் நடத்தும். ஆனால் யூதயா ராஜா ஜெபித்ததை போல் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு முறையிடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, பல நேரங்களிலே மனிதர்களை பார்ப்போம், நண்பர்களை பார்ப்போம், உறவினர்களை பார்ப்போம், உதவிக்காக காத்திருப்போம், அது தோற்று போய்விடும். ஆனால் இஸ்ரவேலின் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். கைகளை தட்டி என் அன்புக்குரிய சகோதரனே, உங்க முகம் பிரகாசம் அடைய போகிறது. ஒரு மகிழ்ச்சியை உங்கள் காதுகள் கேட்கும்படியாக தேவனே அதை செய்ய போகிறார். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். பல நேரங்களில் இவர்கள் செய்யவில்லை, அவர்கள் எனக்கு செய்யவில்லை, அவர்கள் செய்யாமல் போனதற்காக ஸ்தோத்திரம் என்று கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவங்க செய்யாம போனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? உங்களை அழைத்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களை முன்குறித்தவர், அவர்தான் உங்களை நடத்த வேண்டும். பல நேரங்களிலே ஊழியர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். பல நேரங்களில் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் சோர்ந்து போய் விடுவார்கள். என்ன செய்யனே தெரியல, ஏண்டா இப்படி இருக்குதோ, எதற்காக இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்லாதபடி ஒன்றை சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும், எங்களுக்கு முன்பாக வந்து உதவி செய்யுங்கள். இந்த செய்தியை கேட்கிற ஆரம்ப ஊழியர்களே, நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கிறீங்க. உங்க சோர்விலிருந்து நீங்கள் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்க சில காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்பவே ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரும். ஒருவேளை உங்களுக்கு ஞானம் தேவையாக இருக்கலாம், சில காரியத்தை சுதந்திரிக்க வேண்டியவைகளாக இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டியவைகளாக இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் உண்மை. நடந்தது என்ன? யூதயா ராஜா ஜெபித்தார். எத்தியோப்பியனாகிய சேராவை தேவன் ஓட துரட்டினார். இது எத்தனை பெரிய ஆச்சரியம்! என கண்பானவர்களே, வந்தவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். சில நேரத்தில் நிறைய அற்புதம் நடக்கும், ஆனா சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும்.
ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல, முழுமையான ஒரு விடுதலையை நீங்கள் காணும்படியாக என்னுடைய அதிசய வல்லமையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி, எனக்கு ஒரு புது வாழ்வு உண்டு, நான் ஜெயம் பெற்று விட்டேன், சத்துருக்கள் என்னை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு கம்பீரத்தோடு உங்கள் நடைகளை மாற்றுங்கள், உங்கள் செயலை மாற்றுங்கள். ஒடுங்கி போனது போதும். ஒடுக்க நினைத்த சம்பவங்கள் துரத்தப்பட்டு விட்டது. வெற்றியின் வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டது. அன்று யூதயாவின் ராஜாவை ஒடுக்க நினைத்த எத்தியோப்பியர்கள் ஓடினார்கள். ஜெபித்ததான இவர்களுக்கோ தேவன் முன்பாக கடந்து வந்து சத்துருக்களை முறியடித்தார். அவர்களை காக்கிற தேவனாக கூடவே இருந்தார். உங்கள் குடும்பத்தோடும் அவ்வண்ணமாகவே இருக்க போகிறார். தோல்வியின் செய்தி முடிவுக்கு வருகிறது பிரதர், வருகிறது சிஸ்டர், வருகிறது ஆரம்ப ஊழியரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சரி, முன்பாக கடந்து வருகிற தேவன் மூன்றாவது அவர் நமக்கு செய்கிற காரியம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சற்றே நீங்கள் கவனியுங்கள். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து வரும்போது சில பாதைகளிலே கடக்க முடியாத பாதைகள் உலகில் இருக்கத்தான் செய்கிறது. யோர்தானின் நதி மிகப்பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது எலிசாவுக்கு ஒரு பெரிய காரியம் காட்சியளிக்கின்றன. இந்த யோர்தானை கடந்து அக்கறைக்கு போக வேண்டும். எலிசா என்ன செய்ய போகிறார்? தேவன் அதை பார்த்து கொண்டே இருந்தார். இதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் பிரதர், சோதனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், எல்லாமே எதிராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பலர் சொல்லுவார்கள், ஆராதனைக்கு போக விருப்பம் இல்லை என்று சொல்லுவார்கள், வேத வாசிக்க விருப்பம் இல்லை என்று சொல்வார்கள், உபவாச ஜெபம் விருப்பம் இல்லை என்று சொல்வார்கள், கர்த்தரோடு கூட பேச விருப்பம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் மற்ற அத்தனை காரியங்களையும் செய்வார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன் உங்களுக்கு என்ன ஒரு பாரத்தை கொடுத்தார்? நீங்கள் இழுத்த பாரம் உங்களுக்கு முன்பாக வந்த இந்த சோதனைகளிலே ஜெயம் கொடுக்கும்படியாக தான் உங்களுக்கு முன்பாக வருகிறார். ஆனால் ஆராதனையை விட்டவர்கள் உண்டு, தேவ சமூகத்தை நாடாமல் இருப்பவர்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் அவர் சமூகத்திற்கு வர வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் வரமாட்டார்களா? என்னிடத்தில் பேச மாட்டார்களா? என்னிடத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது, ஏன் என் பிள்ளைகள் உணராமல் இருக்கிறார்கள்? என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மேலான நாணம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார். அன்றைக்கு எலிசாவை பார்த்தவுடனே பரலோகம் ஆச்சரியப்படுகிறது. எலிசா சொல்லுகிறார், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானை தன் கையில் இருக்கிற சால்வையினால் அடித்த போது அது 2ஆக பிரிந்ததாம். இதைத்தான் தேவன் கவனிக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அதிசயத்தின் சுதந்திரிப்பதற்கான ரகசியமே இதுதான். சோதனைகள் வந்துவிட்டது என்று முடங்கி இருப்பதற்கல்ல, இந்த சோதனைக்கு நடுவிலே தேவன் என்ன செய்ய போகிறார்? எலிசா நினைத்தார், என் ஆண்டவர் செய்வார் என்று. இதைத்தான் தேவன் கவனித்து அப்படியே செய்தார். சரி, எலிசா 1 மாசம் ஆகட்டும் அப்படி சொன்னாரா? இல்லை, இல்லவே இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சிக்கு முன்பாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில அதிசயமான காரியத்தை, சில சுகத்தை, சில நன்மையான காரியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தொடங்க போகிறார். அதை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது தொடங்க போகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம்,
பிரதர், அது எப்படி நடக்கும்? நான் சொல்லுகிறேன், ஒரு யோர்தானின் தண்ணீரை இரண்டாக யாராலையும் பிரிக்க முடியாது, எவராலையும் பிரிக்க முடியாது. ஆனால் தேவன் இரண்டாக பிரித்து எலிசாவுக்கு ஒரு பாதையாக மாற்றி அக்கறைப்பட்டான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ சொல்லுங்க, தேவன் நொடி பொழுதில் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஒருவேளை துக்கத்திற்கு மேல துக்கம் இருக்கலாம் சகோதரியே, துயரம் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம். இனி அவ்வளவுதான் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையை அப்படியே கசந்து போக பண்ணிவிட்டது. ஆண்டவர் அதிலையும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக தான் புறப்பட்டு உங்களுக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறார். எலியாவின் தேவன் எங்கே என்று அவர் கேட்டார். இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். என் தேவனே, எனக்காக சிலுவையிலே பாடுபட்டீரே, என் வியாதிகளை சுமந்து கொண்டீரே, எனக்காக அந்த கேடு அடைந்தீரே, எனக்கு ஐஸ்வரியத்தை உண்டாக்கும்படி தரித்திரரானீரே, என் தேவனே எனக்காக தான் என்று சொல்லி எத்தனை பேர் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தையும் பாடுகளையும் நினைத்து நீங்கள் கேட்க போகிறீர்களோ, அத்தனை பேருடைய வாழ்விலும் இப்பொழுதே ஒரு விடுதலை புறப்படும், விடுதலை புறப்படும். அதுதான் உண்மை. எலிசா நினைத்தார், எலிசா நினைத்தார். இன்றைக்கு நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து, இயேசு ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காக பலியானார், நமக்காக பாடுபட்டார். இதை நினைத்து பாருங்கள். நொடி பொழுதுல ஸ்டார்ட் ஆகிறது பிரதர், சகோதரியை. இப்பொழுது விடுதலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அதிசயமான நேரம் தொடங்குகிறது. சிலுவையில் இயேசு சிந்தின பாடு ரத்தத்தை நினைத்து பாருங்கள், அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து பாருங்கள். அவ்வண்ணமாக ஒரு பெரிய மாற்றம் இப்பொழுது நடக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எலிசா அக்கறைப்பட்டான். என கண்மானவர்களே, நீங்கள் அக்கறைக்கு சென்று அதிசய தேவனை துதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார், இரக்கம் செய்ய போகிறார். தேவனுடைய அதிசயமான வல்லமையை நீங்கள் காணும்படியாய் தேவனுடைய தயவு உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு வருகிறது, புறப்பட்டு வருகிறது. சரி, எலிசா அக்கறைப்பட்ட செய்தியை அன்று அநேக தீர்க்கதரிசிகள் கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மகிமையான செயலை அநேகர் பார்க்க போகிறார்கள். அநேகர் உங்கள் பட்சத்தில் வந்து நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய் புறப்பட்டு வரப்போகிறார்கள். யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, அற்பமா நினைத்தார்களோ, அவர்கள் இனி உங்கள் பக்கத்தில் வரும்படியாக ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்குவார். சிலர் அற்பமா நினைப்பார்கள். ஆரம்ப நாட்களிலே அந்த ஊழிய பாதைகளிலே வந்தபோது சிலர் நினைத்த காட்சிகளை நான் இன்றும் நினைத்து பார்க்கிறேன். என்ன தம்பி, ஊழியத்திற்கு வந்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு வேலை வெட்டி இல்லாம நான் இதுக்கு வந்தது போல சிலர் பேசினது இன்னும் என்னுடைய மனதிலே அது இருக்கத்தான் செய்கிறது, இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. நாங்கள் இயேசுவை அறியாத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் உற்சாகப்படுத்துவதற்கு நமக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி தான். ஏதோ வந்து விட்டார்கள் என்கிறதை போல நினைத்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் துவண்டு போகவில்லை. அவர்களுக்கு மத்தியிலேயும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கிருபையாக நடத்தினார், கிருபையாக நடத்தினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு செய்ய போகிற செயலை அநேகர் காண போகிறார்கள், அநேகர் பார்க்க போகிறார்கள். அதுவே கர்த்தருடைய வல்லமை என்பதை உணரப் போகிறார்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முன்பாக புறப்பட்டிருக்கிற தேவன் உங்களை காக்கிறவராக கூடவே வரப்போகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்வை இவர்களுக்கு துளிர்க்க பண்ண போகிறதற்காக நன்றி அப்பா. துயரப்பட்ட காலங்கள், சோர்ந்து போன வேளைகள் இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படட்டும்.
சரீரத்தில் ஏற்பட்ட சில வியாதி பலவீனங்கள், எலும்புகளிலே வந்த சில வியாதி பலவீனங்கள், நரம்புகளிலே வந்த சில வியாதி பலவீனங்கள், வியாபாரத்தில் ஏற்பட்ட சில நஷ்டங்கள், குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டதான சில துயரங்கள், இதெல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா, நீங்கி போகட்டும் ஐயா. சம்பூர்ண வாழ்வு இவர்களுக்கு பிறக்கட்டும் ஐயா. அதிசய தேவனே, உமக்கு லேசான காரியம். அற்புதங்களை செய்கிறவரே, இப்பொழுதே உம்முடைய கரத்தை நீட்டி இவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே நன்மையினால் நிறைந்திருக்க பண்ணுங்கப்பா. எங்கெல்லாம் கண்ணீர் வடித்தார்களோ, எந்த இடத்திலெல்லாம் எனக்கு நற்செய்தி வரவில்லை என்று சொன்னார்களோ, அங்கிருந்து நற்செய்தி புறப்படட்டும். கண்ணீர் வடித்த இடத்திலிருந்து கர்த்தருடைய அதிசய செயல் வெளிப்படட்டும். போதும் ஆண்டவரே, இனி வாழ விருப்பமில்லை என்று சொல்லி கலங்கின நிலைமையில் இருக்கிற உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதலின் வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. மனதுருகி இயேசு அற்புதம் செய்த காட்சிகள் நினைத்து பார்க்கிறோம். மனம் உடைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஒரு தெய்வீக சமாதானம், ரட்சிப்பின் சந்தோஷம், ஆவியானவரின் விடுதலை, திரியேக தேவனுடைய நன்மைகளை இவர்கள் சுதந்திரிக்கட்டும் ஐயா, சுதந்திரிக்கட்டும் ஐயா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாட்களாக பாரமான காரியங்களை சுமந்து இனி நான் தப்ப முடியாது, என் வாழ்க்கையெல்லாம் கசந்து விட்டது என்று சொல்லி கலங்கி இருக்கிற இவர்களை விடுதலையாக்குங்கப்பா. கர்த்தருடைய கரத்தின் செயலை இவர்கள் பார்க்கட்டும். இவர்களுக்கு முன்பாக புறப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவர் நினைப்பூட்டுகிற ஒரே ஒரு காரியம், தன் காலத்தில் தன்கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்த்திராத காரியம் தொடங்க போகிறது. அது கனியாக மாறப்போகிறது, பசுமையாய் தோன்ற போகிறது. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி அப்பா. நம்முடைய வல்ல கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிற தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. Our contact பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E bar 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.